என் தங்கச்சிக்கு ஸ்கூல்ல இருந்து வரத்துக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். கடகடன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. நான் நிறைய சினிமா பார்ப்பேன். பட்டத்துல இருந்து ஹீரோ வருவாரு, பொண்ணோட காடு மெடலாம் சுத்துவாரு, கடைசியில டாடா குடிச்சிட்டு போயிடுவாரு. கண்ணு காசு கிட்டிக்கிறது பொண்ணுங்க மட்டும்தான். இந்த கண்டாவையெல்லாம் எனக்கு வேணாம். ரெண்டாவது, என் தங்கச்சிகளுக்கு அம்மா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப காதல் கல்யாணம் கத்திரிக்காய்க்கெல்லாம் இடமே இல்லை. மூணாவது, அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களை மாதிரி யூனிஃபார்ம் போட்டவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தினமும் வேலைக்கு போற புருஷன் வீட்டுக்கு வருவானா மாட்டானு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தவிக்கிற பொறுப்பு எனக்கு வேணாம். என் வேலையை ரொம்ப ஈஸி ஆகிட்டீங்க. விரும்புறேன்னு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க கல்யாணம் வரைக்கும் யோசிச்சு வச்சிருக்கீங்க. வெரி நைஸ். ஒரு யூனிஃபார்ம் போட்டு வர கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னென்ன பிரச்சனை வருங்கிற அளவுக்கு கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. தொடாம நின்னுட்டீங்க. சொல்ல வேண்டியெல்லாம் கடகடன்னு சொல்லிடுறேன், கேட்டுட்டு ஓடிடுங்க. ஒண்ணு, எத்தனையோ கண்களை பார்த்தப்போ வராத வீரம் உங்க கண்ணை பார்த்ததும் வந்துச்சே, மனசு விரும்பிடுச்சு. ரெண்டு, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி குடும்பம், ஒரே மாதிரி வாழ்க்கை, ஒரே மாதிரி சிந்தனை. இதோட வேற என்ன ஒத்துமை வேணும்? அதனாலே மனசு விரும்பிடுச்சு. மூணு, காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிரிச்சா சிரிப்பு வராதா, அழுத அழுக வராதா, காயப்பட்டலாம் ரத்தம் வராதா, தீ சுட்ட கூட வழி தெரியாதா? இதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நீங்களும் உணர்ந்தீங்கன்னா சொல்லி அனுப்புங்க, இல்ல நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். என்ன மனசு விரும்புதா? இப்ப நீங்க ஓடலாம். இப்ப எதுக்குக்கா இங்க வந்த? சொல்லுக்கா. சாமி கும்பிடுதா? போய் சொல்றேன். நிஜம்தான்டா. நிஜம்தானா? சரி சரி, பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுக்கா. சரி சரி வா, என்ன கடலை போட்டு தரேன். நல்லா. தோட்டத்துல இருந்து ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. யாருமா அந்த சிவா? சிவா? கல்லு 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 தூக்கி போட்டாதே. அவரேதான். அவருக்கு என்னப்பா? அது என்னவோ தெரியலமா, காட்டுக்கு வேலை செய்யற வர பொம்பளைங்கலாம் மூச்சுக்கு மூச்சு கள்ளத்துக்கு போட்டான்னு அவனை பத்தி புராணமே பரவாளுங்க. விட்ட ஒவ்வொருத்தையும் ஒரு கல்யாணம் பண்ணிப்பா போல இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தன் கள்ளத்துக்கு போட்டிருக்கான். நான் நேரில் போய் பார்த்து பாராட்டணும்ல. டேஞ்சரான ஊர்ரா. இங்க இருக்கிறவனுங்க படப்ப மட்டும் இல்ல, மனுஷனுக்கு மனுஷனையே பத்த வைக்கிறானுங்க. நீ பொம்பளைங்களுக்கு பம்புல தண்ணி அடிச்சு குடுத்தியே, அதை கூட அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வத்தி வச்சிருக்கானுங்கன்னா பாரு. ஏய், இன்னொரு டேஞ்சர் பார்ட்டி ஏதோ ஒண்ணு வருதுடா. தம்பி, தம்பிங்களா, இதுல யார் பாசிவன்? கால் ஃபார் யூ. என்னங்க? கையை கொடுங்க தம்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் நிஜமான இளவட்டத்தை இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி விஷயத்துல உடனே பாராட்டலன்னா நமக்கு தூக்கமே வராது. அதான் வந்துட்டேன். சபாஷ். உட்காருங்க. ஆமா, அந்த கல்லை தூக்குறதுக்கு உடம்பு பலம் மட்டும் பத்தாது, மனோபலமும் வேணும். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. சரி, தம்பிக்கு எந்த ஊரு? திண்டுக்கல் பக்கத்துல தாங்க. அதானே பார்த்தேன், நம்ம ஊர் பக்கம் தான். தம்பி ஐயர்லி இல்ல இல்ல, இந்த செவத்த மேனியை பார்த்து அப்படி நினைச்சிட்டேன். இந்த ஐயர் இல்லாதவங்களுக்கு எல்லாம் குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அந்த குலதெய்வத்தை வச்சு அண்ணன் தம்பி, ஆறு பங்காளி, உறவு முறை அத்தனை கண்டுபிடிச்சிடலாம். அம்புட்டிய குலதெய்வம் தெரிஞ்சா ஜாதியவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்க உங்க ஜாதியை சொல்லுங்க, நான் உங்க குலதெய்வத்தை சொல்றேன். இல்ல உங்க குலதெய்வத்தை சொல்லுங்க, நான் ஜாதியை கண்டுபிடிச்சிடுறேன். எப்படி? இந்திரியா, ஆகுறது பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, புத்தி மட்டும் எவ்வளவு சின்னதா இருக்கு. ஒருத்தர் ஜெயிச்சிட்டா உடனே அவன் ஜாதி தெரிஞ்சுக்கணுமே, ஆனா தூக்கம் வராது இல்ல. என்ன தம்பி, நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதை போய் நீங்க. பேச்சுக்கா? பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு. சாக்கடையில குழந்தைங்க விழுந்தாலும் நாங்க தான் ஓடுறோம், புயல் புகம் வந்தாலும் நாங்க தான் ஓடுறோம். ஒவ்வொரு நாளும் எங்க உயிர் கொடுத்து வேலை பாக்குறோமே, அத பத்தி பேசுங்க. நான் எந்த ஜாதி தெரிஞ்சு என்ன கிழிக்க போறேன்? உன் ஜாதிக்காரன் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விருது வைப்ப, இல்லன்னா மூஞ்சி திருப்பி போயிடுவேன். அதானே? அணுகுண்டு போட்டு இந்த நாடு அழியாது. உங்களை மாதிரி ஆள்னாலதான் நாடு அழிய போகுது. இனிமே வாழ்நாள்ல எந்த மனுஷன் கிட்டயும் என்ன ஜாதின்னு கேட்காதீங்க. பக்கத்துல இருந்த நாய், பூனை, மிருகம் உட்காந்தா அப்ப மட்டும் ஜாதியை பாருங்க. மனுஷன் உட்காந்தா மனசை மட்டும் பாருங்க.
மனுஷனோட குணத்தை பாரு. பிடிச்சிருந்தா பழகு, பிடிக்கலன்னா போயிட்டே இரு. மனுஷனை ஜாதி வச்சு எடை போடாத. ஜாதி வச்சுதான் மார்க் போடுவேன்னு எவன் சொல்றானோ அவனை நான் போடாதான் சொல்வேன். போயா. பயமா? நான் இருக்கேன்ல, மேல பாரு. பாரு. வெறும் புளிய மரம் தான். ஐயோ பயமா இருக்குப்பா. ஐயோ விடுங்க. ஏய், ஒட்டகனாரு, என்ன பண்ற? கொஞ்சிரேன். உனக்கு கொஞ்சறதுக்கு பூ தான் கிடைச்சதா? வேற என்னென்னமோ பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். சினிமால வர மாதிரி ஹீரோ காடு மேட்டெல்லாம் சுத்திட்டு கடைசியில ஏமாத்திட்டு போயிடும் சொன்னீங்க. அதே மாதிரி நான் உன்னை ஏமாத்திட்டு போனா என்ன பண்ணுவேன்? அருவன் எடுத்து சதக்குன்னு ஒரே போடு. அப்படித்தான். இந்த சிவனை பார்த்து உனக்கு பாமா தெரியல? சிவா எப்படா மாட்டேன்? பசிக்குதுக்கா, சீக்கிரம் வறுத்துதா. அது வர சோம்பேறி ஆயிட்டே போறேன். ஏய் வாரு, இந்த பக்கம் வா, கால உடைக்கிறேன். ஐயோ அம்மா, உன்னை எல்லாரும் மொட்டை கண்ணாடின்னு சொல்றாங்களா? அது ஏன்? எத்தனையோ கண்களை பார்த்தப்போ வராத வீரம் உங்க கண்ணு பார்த்ததும் வந்துச்சு. ஏ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி குடும்பம், ஒரே மாதிரி வாழ்க்கை, ஒரே மாதிரி சிந்தனை. இதோட வேற என்ன ஒத்துமை வேணும்? காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிரிச்சா சிரிப்பு வராதா, அழுத அழுக வராதா, காயப்பட்டல ரத்தம் வராதா, ஈ சுட்ட கூட வலி தெரியாதா? இதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நீங்களும் உணர்ந்தீங்கன்னா சொல்லி அனுப்புங்க. ரமணி, அப்பா இருக்காரம்மா? கற்பனை முட்டை தீ பிடிச்சிட்டு எல்லாரும் ஒடியாங்க. இது வெறும் ஃபர்ஸ்ட் எய்ட் தான். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அட பரவாயில்லையா, கிராமத்தெல்லாம் கூட பெரேட் நடத்துறீங்க. அப்போ கிராமெல்லாம் பிடிச்சிருக்கா இல்ல போர் அடிக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தட்ஸ் குட். வணக்கம் ஐயா. எங்க ஆளுங்கெல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கிறாங்களா? ஒரு வாரமா எந்த அசமாவும் நடக்கல சார். உங்க வண்டி கையோட கூட்டு போயிருங்க சார். இஸ் இட் ரைட் மிஸ்டர் கேசவன்? வாங்க. நீங்க வானா வரவும் போனா போவும் தான் நாங்க இருக்கிறோம். ஊர்ல சகஜ நிலைமை திரும்புற வரைக்கும் எங்களை இருக்க சொல்லி கலெக்டர் சொல்லி இருக்கிறார். சகஜ நிலைமை திரும்பிச்சா இல்லையான்னு ஊர் தானே சொல்லணும். கூடி ஒரு முடிவு எடுங்க. ஊரு கூடி என்னத்த முடிவு எடுக்கிறது? அது நடந்ததா ஊர் என்னைக்கே முன்னேறி இருக்கு. எது நடக்காத அந்த ஆபீஸ் பேசுவாங்க. ஓகே டெவலப். நீங்க கிளப்பினாதான் உங்களுக்கு நிம்மதி. உரைக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு. பச்சே 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு, நாள் ஃபுல்லா ஓட விட்டுறாதடா டேய். ஓகே பாய். ரமணி, ரொம்ப நேரம் ஆகுது. உங்க அப்பா பசி கொடுக்க மாட்டார்ல? கொஞ்சம் இரு. அப்பா ஏன் இவ்வளவு நேரம்? பரேட். சரி சரி. சாரி, முதல் சந்திப்பே லேட் ஆயிடுச்சு. என்ன லாரிக்கார பொண்டாட்டி இங்கன என்ன ஒத்தையில நிக்கிறவ? ஒண்ணு இல்லக்கா, தவமணி அவங்க அப்பா சாப்பாடு கொண்டு போனோம்னு அதுக்கே இந்த இடத்துல நிக்கிறேன். அவளுக்கு என்ன பாதையா தெரியாது? பாலதா, நம்ம போய் அவங்க தோட்டத்துல நிப்போம். ஐயோ, அவ இந்த இடத்த கடக்கிறதுக்குள்ள பயந்து செத்துருவா. நீங்க போங்க, நான் இருந்து கூட்டு வரேன். குடுக்கா, நான் தூக்கி விடுறேன். சின்ன கட்டுதா, நானே தூக்கிக்கிறேன். எனக்கு தூக்கி விடலாதா?
ஐயோ கட்டா வந்துருச்சுக்கா. அதுக்குதான் அப்பவே சொன்ன இறுக்கி கட்டுன்னு. அவன் எதைத்தான் இறுக்கி கட்டுனா? இந்த ஊர்ல இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்னு தெரியல. முதல் வார்த்தையை பிரியறத பத்தி தான் பேசணுமா? அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டீங்க. எப்படி? நான் கும்புற பொம்பளை சாமிங்க பாத்துக்குவாங்க. ஏ அவங்க வந்து நெருப்பு வைக்க போறாங்களா? அடிச்சு ஏய் இந்த விரலுக்கு என்ன பேர் தெரியுமா? சுட்டு விரல். ம்ஹும். சுட்ட விரல். சுட்ட விரலா? அப்போ சுட்ட காதல். சுட்ட காதலா? அப்படின்னா சுட்ட காதல்னா கனிஞ்ச காதல். அதுக்குள்ளேவா கணிஞ்சிருச்சு? உனக்கு அப்படி தோணலையா? இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம், ஆஹா. அதுக்குள்ளேவா கணிஞ்சிரும்? சரி, என்ன முதல்ல எங்க பாத்தீங்க ஞாபகம் இருக்கா? ஒழுங்கு கூட லதா வீட்டுல. இல்ல, எங்க வீட்ல. ஐயோ, அவங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல. ஐயோ, அதுக்குள்ள இவ்வளவு போய் சொல்றீங்களே. நீ கூட தண்ணி கிட்ட வந்தீங்களே. எப்போ? நான் கூட தண்ணி ஊத்தி கொடுத்தனே. சத்தியமா ஞாபகம் இல்ல. அப்ப நீ என்ன பாத்தியா? இல்ல, நானும் இப்ப சரியா பாக்கல. ரொம்ப நல்லது. முதல் சந்திப்பு ஞாபகம் இல்லைன்னா அதான் உண்மையான காதலா. யார் சொன்னது? நான் சொல்றேன். சரி, இந்த பாதையில எது நடந்திருப்ப? ஏன் கேக்குறீங்க? சும்மா சொல்ல. நான் பிறந்ததுல இருந்து லட்சம் தடவை நடந்திருப்பேன். ஏ இல்ல, காதலன் கை பிடிச்சுக்கிட்டே நடந்து போனா பழைய இடம் கூட புதுசா தெரியுமா? யார் சொன்னது? இதை நான் தான் சொல்றேன். ஒரு மனுஷனால பைக் சத்தமே பிடிக்காத போச்சே நமக்கு. ஐயோ, பச்சை, ஏன் அப்படி போலீஸை பார்த்து பயப்படுற? அது இல்லப்பா, அங்க பாரு. என்ன? இப்ப பேச. ஐயோ ஐயோ, ஊர்லாம் இங்கதான் பாத்துட்டு இருக்கு. இவ எதுக்கு இங்க வரா? நல்லா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. பேத்தி ஊர்ல இருந்து வந்துருச்சா? வேலையை பாரு. காலையிலேயே பூஜையா? ஏய், அவ இங்கதான் வரலாம் பாரு. ஒரு பொம்பளைக்குள்ளார 100 ஆம்பளைங்க உறங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 100 ஆம்பளையும் எந்திரிச்சு வரா மாதிரியே தெரியுதுடா. ஐயோ, என்ன மர்மத்தியில மனுஷன் வைக்கிறதுன்னு சொன்னது இவர் தானே? என்ன சார், அந்த மனுஷனை கண்டுபிடிச்சிங்களா? என் தங்கச்சிக்கு தண்ணி வண்டி சுத்தி காட்டுறீங்களா? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் ஊர்திங்க பத்தி கட்டுறது சொன்னாரா? தண்ணி வண்டி ஊர்தி தானே, அதான் கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் உதவி பண்றீங்களா? வா. போங்க போங்க, மணி அடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுங்க. அப்பதானே கட்டுறது நல்லா வரும். இல்லையா? ஆமா, இருந்தாலும் சுருக்குன்னா போங்க. இப்ப இவ்வளவு சாந்தமா நிக்கிறாரு. என்ன மாட்டிட்டாரா? நமக்கு தெரியாது தலைவா. இது இருக்கே, இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். யாருக்காவது அடிபட்டா இதுல இருந்து மருந்து கொண்டு போய் போடுவோம். அன்னைக்கு உங்க அக்காவுக்கு கையில நெருப்பு பிடிச்சப்போ இந்த அங்கிள் இந்த மருந்தை போட்டுதான் உங்க அக்காவை காப்பாத்தினாரு. ஏமா, நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க. இதுக்கு பேரு லைஃப் ஜாக்கெட். யாராவது வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டா இத போட்டுட்டு தான் நாங்க போய் காப்பாத்துவோம். சில சமயம்லாம் எங்களையே அடிச்சிட்டு போயிடும். அக்கா வீட்டுக்கு போலாம். இது பாரு இங்க பாரு, இன்னும் நிறைய இருக்கு. சில நேரங்கள்ல நெருப்ப தனியால கூட அணைக்க முடியாது. ஐயோ, திருப்பி தண்ணி கூப்பிடுங்க. வச்சிட்டானுங்களே. என்னங்க தம்பி, இது என்னன்னு தெரியுமா? இது நான் தச்சு குத்த டயர் செருப்பு தான். யாருக்கா பண்ணி கொடுத்தீங்க? கஞ்சிக்காக செய்ய தம்பி, இதெல்லாம் போய் கணக்கு வச்சிருக்க முடியுமா? செங்கனே, ஒரு தோழி செருப்பு தைக்கணும்டா. போன மாசம் தான் தச்சு கொடுத்தேன். எட்டனா செருப்புக்கு 8 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதா? நீங்களா? நீங்க எங்க இது உள்ள இருந்து வர்றீங்க? தெரிஞ்ச இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இல்ல யாருன்னு சொல்லுங்க. கிராமத்தான் பிஞ்சு செருப்பையும் தேஞ்ச செருப்பையும் எங்க போடுவான்? இந்த மாதிரி வைக்க பொடுப்புலையும் குப்பை மேட்டிலையும் தான் தூக்கி போடுவான். இதை வெளியில யார்ட்டும் சொல்லிடாதீங்க, சிரிப்பாங்க. உருப்படியான வேலையை பாருங்க தம்பி.